நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இனி இப்பெயர் கொண்டே தான் நாங்கள் அழைப்போம்னு வந்து கல்கி தான் இத சூட்டுறாரு. கல்கி தமிழ் தாத்தா என்று சொல்லும்பொழுது 2 ஒற்று இருக்கும். தமிழ் தாத்தா. இந்த 2 ஒற்றுகளையுமே நீங்க நீக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மெய்யெழுத்த நீக்குனீங்கன்னா, தாதா என்று பொருள்படும். இப்ப தாதான்னா இன்னைக்கு சொல்ற மாரி நம்ம வந்து அவரு பெரிய தாதாடா அப்படிங்கிற அர்த்தத்தில தாதான்னா வள்ளல் என்று பொருள். இப்ப நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு வள்ளல். என்ன வள்ளல் அப்படின்னா, தமிழுக்காக செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வள்ளல். தமிழுக்கு நெறைய வேலைகள நீங்க செஞ்சு குடுத்திருக்கக்கூடிய வள்ளல். எனவே இந்த பெயர் உங்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும் அப்படிங்கிறத 2வது காரணமா சொல்றாரு. 3வதா ஒரு காரணம் சொல்லுவார். ருசி கண்ட பூனை வந்து உரிதாவும். உரிய விட்டு போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது பூனை ஒரு இடத்துல வந்து இருக்காது. இப்ப நீங்களும் என்ன பண்றீங்கன்னா, சோடி தேடுவதிலிருந்து மற்ற எல்லா இடத்துலயுமே நீங்க என்ன பண்ணா, ஒரு இடத்துல இந்த ருசி இருக்குது, அந்த இடத்துல அந்த ருசி இருக்குதுன்னு தமிழ் ருசியை அறிஞ்சு நீங்க எல்லாருக்கும் குடுத்துட்டே இருக்கிறீங்க. அப்போ ருசி கண்ட பூனை வந்து உரியை தாவுவதைப் போல, தமிழினுடைய ருசியை கண்ட நீங்களும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சுவடிகளை தேடுவதற்காக தாண்டி தாண்டி போயிட்டே இருக்கிறனாலே, நீங்கள வந்து நாங்க என்ன பண்ணுவோம்லாம், தமிழ் தாதா என்பதைப் போல தமிழ் தாத்தா என்று சொல்லலாம்னு சொல்லிட்டு, இந்த 3 காரணங்கள வந்து கல்கி முன்வைக்கிறார். அது என்னவோ தெரியல, உங்கள டாக்டர்ன்னு சொல்றதோ, மகோபாத்தியாயன்னு சொல்றதோ, தாட்சிணாத்திய கலாநிதின்னு சொல்றதோ, இதையெல்லாம் காட்டிலும் இதெல்லாம் வாயிலே நுழைய மாட்டேங்குது. இதையெல்லாம் விட தமிழ் தாத்தா என்று சொல்வதை வந்து எங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்குது. நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இனி இப்பெயர் கொண்டே தான் நாங்கள் அழைப்போம்னு வந்து கல்கி தான் இத சூட்டுறாரு. கல்கி சுவாமிநாத ஐயருக்கு வந்து அந்த பெயரை சூட்டுகிறாரே தவிர, இவர் ஒரு இடத்திலயும் தனக்கு தானே எங்கேயும் தமிழ் தாத்தானோ, மத்த எதுவோ அவரா சொல்லிக்கல.